மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நாங்கள் பார்க்க போற வினாத்தாள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை 2025ஆம் ஆண்டுக்குரியது. உங்களுக்கு முதலாவது கேள்வியிலிருந்து 30வது கேள்வி மட்டும் விடைகளும் விளக்கங்களும் நிகழ்நிலை ஆசான் சேனல்ல 3 காணொளிகளாக பதிவிடப்பட்டிருக்கு. தேவையான மாணவர்கள் அதை பார்வையிட்டு கொள்ளலாம். தற்போது 31வது கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கும். ஒரு சிறுவன் தனது வீட்டிற்கு முன்னால் உள்ள வீதியில் ஒரு மணத்தியாலத்தில் சென்ற வாகனங்கள் பற்றி பின்வருமாறு ஒரு குறிப்பை தயாரித்தான். அவன் அவை சென்ற திசையை இனங்காண்பதற்கு குறியீட்டையும் பயன்படுத்தினான். சரி, சென்ற திசையை இனங்காண இப்படி ஒரு அம்புக்குறியை பயன்படுத்தினான். உங்களுக்கு 10 வாகனம் தந்திருக்கு. ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு குறியீடு. ஆனா என்ன வாகனத்துக்கு என்ன குறியீடுன்னு எங்களுக்கு தெரியாது. சரியோ? சரி, நாங்க கூட்ட வாசிப்போம். 7வது வாகனமாக நகரத்தை நோக்கிய பேருந்து சென்றதாம். அப்ப 7வது வாகனமா நகரத்தை நோக்கி பேருந்து செல்லுதான். அது இந்த குறியீட்டினால் குறிக்கப்படும் பின்வரும் கூட்டுகளில் மிகச்சரியான கூட்டு. அப்ப நீங்க பாருங்கோ, இந்த அம்புக்குறி இப்படி இருக்குது 7வதுல. அது என்ன சொல்லி கிடக்கு? நகரத்தை நோக்கி. அப்ப நகரம் எங்கால? நகரம் இந்த பக்கம் இருக்குது. சரி, இப்ப நாங்க கூட்ட வாசிப்போம். நகரத்தின் திசையிலிருந்து 3 வாகனங்கள் மாத்திரம் வந்துள்ளன. நகரத்தின் திசையில் இருந்து தமிழ் கவனம். சரியா? தமிழ் தான் மிகவும் முக்கியம், விளங்கணும். 3 வாகனங்கள் மாத்திரம் வந்துள்ளன. அப்ப நகரத்தின் திசையிலிருந்து வந்தா இந்த அம்புக்குறி. இந்த அம்புக்குறியில 3 வாகனம் இருக்கா பாருங்க. இதுல இருக்கு 1, வேற 2, 3. ஓ, இருக்குது. ஆகவே சரியான கூற்று முதலாவது. சரியா? 2வது கூற்று சொல்லுது, மோட்டார் சைக்கிள்கள் எல்லாம் நகரத்தை நோக்கியே சென்றுள்ளன. எங்களுக்கு மோட்டார் சைக்கிள்ல குறியீடே தெரியாது. பஸ்ஸின் குறியீடு மட்டும்தான் தெரியும், பேருந்துண்ட. அப்ப 2வது கூற்று கூற முடியாது, பிள்ளை. 3வது பாருங்க. முதல் அரை மணத்தியாலத்தில் 5 வாகனங்கள் மாத்திரம் சென்றுள்ளன. இதுல பாருங்கோ, ஒரு மணத்தியாலத்துல எத்தனை வாகனம் போயிருக்குது? 10 வாகனம். அப்ப அரை மணத்தியாலத்துல எத்தனை? 5. 2ஆல பிரிக்கணுமோ? இல்ல, இந்த வாகனத்துல 5 வாகனம் 15 நிமிஷத்துல போயிருக்கலாம், 20 நிமிஷத்துல போயிருக்கலாம், ஏன் 30 நிமிடத்துல இல்ல. எங்களுக்கு சொல்லலாது, இதுவும் கூற முடியாது, உறுதியா கூற முடியாது. கேட்ட கேள்வி மிகச் சரியான கூற்று. நாங்க முதலாவது கூற்று சரியென்று கண்டுபிடிச்சிட்டோம். பிறகு நாங்கால யோசிப்பான். சரி, அடுத்தது 32வது போவோம். மாணவர் குழு ஒன்றின் தலைவியாக அக்குழுவில் மோகனா தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளார். அப்ப தலைவியாக மோகனா தெரிந்தெடுக்கப்பட்டுள்ளார். எஞ்சிய மாணவர்களில் ஓர் உபதலைவியும் ஓர் உபதலைவனும் தெரிந்தெடுக்கப்படத்தக்க விதங்களின் எண்ணிக்கை 6 ஆகும். அப்ப தலைவியா கட்டாயம் மோகனா இருக்கணும். அதே நேரத்துல உபதலைவியையும் உபதலைவனும் தெரிந்தெடுக்கணும். அவ 2 பேரையும் தெரிந்தெடுக்கிறது 6 விதத்துல இருக்கலாமா? சரியோ? சரி, அக்குழுவில் உள்ள பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் முறையென்று கேட்டிருக்கு. அப்ப நான் இது விடைய வச்சுதான் செய்ய போறேன்னு பாருங்க. எப்படி என்றா, இதுல 2 பெண் பிள்ளையும் 3 ஆண் பிள்ளையும் இருக்கிறாங்களாம். அப்ப 2 பெண் பிள்ளையில ஒரு பெண் பிள்ளை கட்டாயம் மோகனாவே இருக்கணும். சரி, மிச்சம் ஒரு பெண் பிள்ளை தான் இருக்கிறா. அவாதான் உபதலைவியா வரப்போறான். ஆனா பாருங்கோ, மிச்சம் 3 ஆண் பிள்ளை இருக்கிறாங்க. 3 ஆண் பிள்ளை இருக்கிறாங்க. அவங்கள ஒருத்தன் தான் உபதலைவனா வருவாங்க. அப்ப எத்தனை விதத்துல வரலாம்? அந்த ஒரு பெண் பிள்ளையும் ஒரு ஆண் ஒன்று போடுறேன், ஆண் ஒன்று. அடுத்தது அந்த ஒரு பெண் பிள்ளையும் ஆண் 2, ஒரு பெண் பிள்ளையும் அந்த 3வது ஆண். சரியா? அப்ப பாருங்க, மொத்தமா 3 விதத்துல தான் பெறலாம். ஆனா எங்களை கேட்டது 6. தெரிந்தெடுக்கப்படத்தக்க விதங்களின் எண்ணிக்கை 6. அப்ப முதலாவது பிழை. சரி, 2வது பாருங்கோ, 2 பெண் பிள்ளையும் 4 ஆண் பிள்ளையுமா. இதே மாதிரி அதுல ஒரு ஆள் மோகனா.
அப்ப மிச்சம் ஒரு பெண் பிள்ளை இருக்கிறா. அப்போ ஒரு ஆள் உபதலைவி, அந்த உபதலைவியோட முதலாவது ஆண், இரண்டாவது ஆண், மூன்றாவது ஆண், நாலாவது ஆண், இப்படி எத்தனை விதமா எடுக்கலாம்? 4 விதமா தான் எடுக்கலாம். ஆனா எங்களுக்கு 6 வேணும். இப்ப 2வதும் பிள்ளை. 3வது பாருங்கோ, 3 பெண் பிள்ளை 3 ஆண் பிள்ளை. 3ல ஒரு ஆள் மோகனா. அப்ப 2 பெண் பிள்ளை இருக்கிறா. 2 பெண் பிள்ளைய 2ஆ பிரிப்பான். ஒரு பெண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. இனி 3 ஆண் பிள்ளை இருக்கிறாங்க. இப்ப நாங்கள் 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்ப மிச்சம் 3 ஆண் பிள்ளைகள். அப்ப 3 ஆண் பிள்ளைகளையும் தனித்தனியே நான் போட போறேன். ஆண் 1, முதலாவது ஆண், 2வது ஆண், 3வது ஆண். அப்ப நாங்கள் இப்ப இப்படி எடுக்கலாம். எப்படி? இந்த ஒரு ஆணோட 3, ஒரு பெண்ணோட 3 ஆண் பிள்ளையும் எடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு ஆண் ஒரு பெண் பிள்ளையோட இந்த 3 ஆணையும் எடுக்கலாம். அப்ப மொத்தம் 3 விதமும் 3 விதமும் 6. எங்களுக்கு சரியான விடை 3வது. சரியா? விளங்குதா? எல்லாருக்கும் விளங்குதா? இலகுவான கேள்வி. 33வது கேள்விக்கு போவோம். 33வது கேள்வி பெரிய பந்தியா இருக்கு, வாசிப்போம். சுழிக்காற்று பற்றிய செய்தியை கேள்விப்பட்ட திரு ஜெயராம் தனது குடும்பம் பொழுதுபோக்கிற்காக சுற்றுலாவிற்கு கடற்கரை விடுமுறை இல்லத்துக்கு செல்வதற்கு பதிலாக மலைநாட்டில் உள்ள அழகான புராதன அலங்கார கட்டடங்களை ரசிப்பதற்கும் அங்கு தங்கியிருக்கும் இடத்தை ஒதுக்கிக் கொள்வதற்கும் தீர்மானித்தார். அப்ப சுழிக்காற்று பற்றிய செய்தியை கேட்டுட்டு திரு ஜெயராம் அவர் கடற்கரை சுற்றுலாவுக்கு விடுமுறைக்கு செல்லலாம்னு நினைச்சவராம். ஆனா அங்க பிறகு பார்த்தா அவர் அங்க போறதுக்கு பதிலா மலைநாட்டில் உள்ள அழகான புராதன அலங்கார கட்டடங்களை ரசிப்பதற்கு அங்கு தங்கியிருக்கும் இடத்தை ஒதுக்கிக் கொள்வதற்கு தீர்மானித்தாராம். அது சிறிதளவில் விலை கூடியதாக இருக்கின்ற போதிலும் குறுகிய கால அறிவித்தலுடன் அதனை ஒதுக்கிக் கொள்ளல் அவருக்கு மிகவும் வசதியாக இருந்ததா. அப்ப இந்த பந்திக்கேற்ப பின்வரும் கூற்று மிகவும் சரியானது. சரி பார்ப்போம். முதலாவது கூற்று, மலை நாட்டில் உள்ள கட்டடம் மிக பழையது ஆகையால் அதன் விலை கூடியதாகும். மலை நாட்டில் உள்ள கட்டடம் மிக பழையதான். அதன் உங்களுக்கு தெரியும். இப்ப புதுசா கட்டியிருக்கலாம் தானே. பழைய கட்டிடத்தை விட புதுசா கட்டின கட்டிடம் தானே விலை கூடவா இருக்கும். முதலாவது கூற்று பிழை. 2வது கூட்டை பார்ப்போம். 2வது கூற்று, திரு ஜெயராம் பணக்காரர் ஆகையால் அவர் குடும்ப சுற்றுலாவை திட்டமிட்டுள்ளார். அது என்ன நீங்க சொல்லுவீங்க? அவர் பணக்காரரோ ஏழையோ, அது யாராவும் இருக்கலாம். 2வது கூற்றும் பிழை. 3வது கூற்றை பார்ப்போம். திரு ஜெயராம் சுழிக்காற்று காரணமாக சுற்றுலா திட்டத்தை மாற்றினார். இது ஒரு சரியான கூற்று. அது வடிவா தெரியுது. அவர் அங்க போறதுக்கு பதிலாக இதுல சொல்லி இருக்கு மாற்றி இருக்கிறார். கடற்கரை விடுமுறை இல்லத்துக்கு செல்வதற்கு பதிலாக மலைநாட்டுக்கு போறார். சரியா? சரி. 34வது கேள்வியை பார்ப்போம். 34வது கேள்வி, ஒரு பாத்திரத்தில் நாளில் ஒன்றிற்கு சீனியை இட்டதும் அவற்றின் நிறை 300 கிராம் ஆகும். அப்ப 4 பிரிஞ்ச ஒரு பகுதிக்கு சீனியை இட்டதும் அவற்றின் நிறை 300 கிராமா. அப்ப அந்த பாத்திரத்தின் முழுவதும் அளவு, முழு பங்கு, காப்பங்கு 300 கிராம் என்றால் 4 பிரிச்சு 1 300 கிராம் என்றா 4 பங்கு அளவு 300 4ஆல பெருக்குங்க. பெருக்கினால் 4 0 அடுத்தது 0 4 3 12 1200 கிராம் அந்த பாத்திரத்தின் கொள்ளளவு. விளங்குதா? சரி. அதனை முற்றாக சீனியினால் நிரப்பும் போது நிறை 900 கிராம் ஆகும். அது என்னன்னு கணக்கு இப்படி வருது? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை முற்றாக சீனியினால் நிரப்பும் போது நிறை 900 கிராம். அப்ப நாங்கள் இப்படி வேலைக்கு காணக்கூடாது. நானா அவசரத்துல உடனே எடுத்தோடனே பாத்திரத்தின் நிறைய எல்லாம் கணக்கில் எடுக்காம அளந்து போட்டேன். பாத்தீங்களோ? சரி, இப்ப பாப்போம். பாருங்க, நீங்க
அதனை முற்றாக சீனியினால் நிரப்பும் போது நிறை 900 கிராம் ஆகும். வெறும் பாத்திரத்தின் நிறை. அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த 300 கிராமில் இருந்தும் 900 கிராமில் இருந்தும் காப்பங்கு சீனியில இருந்தும் முழு பங்கு சீனியில இருந்தும் பாத்திரத்தின் நிறைய கழியுங்கோ. கழிச்சிட்டு பாருங்கோ, முதல் காப்பங்கில் இருந்த சீனியும் முழு பங்கில் இருந்த சீனியின் நிறையும் 4 மடங்கால உங்களுக்கு 4 மடங்கா இருக்காண்டு பாருங்க. சரியா? இப்ப நான் முதலாவது விட எடுக்க போறேன். 300ல இருந்து 200 போனா 100 கிராம். சரி, அப்ப 100 4ஆல பெருக்கினா 400 கிராம். அதோட 200 கிராம் பாத்திரத்தின் நிறைய கூட்டினா 800 வரணும். இங்க 900 இருக்கு. அப்ப முதலாவது பிழை. சரி, அடுத்தது எடுப்பேன். 300ல இருந்து 100 போனா 200. 1/4 கிலோ 200 ரூபா, 200 கிராம். அப்ப 4ஆல பெருக்கினா 800 கிராம் 1 கிலோ முழுதாக நிரப்பினது. அதோட 100 கூட்டுங்க. அதோட 100 கூட்டினா 900 கிராம். 800 100. அப்ப இது சரியா இருக்கு. ஆகவே சரியான விட 2வது. நீங்க அப்படி 75 கிராமுக்கு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்க 4 மடங்கு வராது. அப்ப இதை வச்சுதான் நான் காணணும். அதான் கொஞ்சம் யோசிக்கணும். ரெண்டு தரத்திலையும் உங்களுக்கு அளக்க பாத்திரத்தின் நிற வரப்போகுது. அது 2ல இருந்தும் கழியுங்க. 2ல இருந்தும் கழியுங்க. கழிச்சு போட்டு 4 மடங்கா பாருங்க. சரியா? சரி, 35வது கேள்விக்கு போவோம். ஒரு பரிசு பொதி பின்வருமாறு 3 பொருட்கள் அடங்கத்தக்கதாக தயார் செய்யப்படுகின்றது. ஒரு தனிக்கோட்டு புத்தகம் அல்லது சதுரக்கோட்டு புத்தகம். ஒரு தனிக்கோட்டு புத்தகம் அல்லது சதுரக்கோட்டு புத்தகம். சரியா? ரெண்டையும் வைக்கல, ஏதாவது உண்டு. அல்லது. சரி, ஒரு பேனை அல்லது ஒரு பென்சில். அல்லது. சரி, ஒரு அடிமட்டம் அல்லது ஒரு அழிரப்பர். ஏதாவது ஒன்றுதான் வைக்கிறாங்க. சரி, பாப்போம். இதற்கேற்ப ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுமாறு எத்தனை விதங்களில் பரிசு பொதியை தயார் செய்யலாம்? எப்படி தயார் செய்யலாம் என்றால், நீங்க பாருங்கோ, இதுல இது அல்லது இது, இது அல்லது இது, எப்படியோ ஒரு பார்சலுக்குள்ள 3 பொருட்கள் வரணும். சரியா? நான் இப்ப உங்களுக்கு என்னென்று செய்யலாம் என்றால், நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியா எடுங்கோ. நான் உங்களுக்கு கடைசியா இலகுவான வழிமுறை சொல்லித்தாரேன். தனித்தனியா எடுங்கோ. ஒரு தனிக்கோட்டு புத்தகம் நான் எடுக்கிறேன் பாருங்க. நான் எடுக்கிறேன். அடுத்தது பேனை, அடிமட்டம், இதை உண்டாக்குவோம். சரி, அடுத்தது சதுரக்கோட்டு புத்தகம், பென்சில், அடிமட்டம், இதுவும் சரி. அடுத்ததை பாருங்கோ, தனிக்கோட்டு புத்தகம், பென்சில், அடிமட்டம். சரியா? தனிக்கோட்டு புத்தகம், பென்சில், அடிமட்டம், அதுவும் சரி. அடுத்தது தனிக்கோட்டு புத்தகம், பேனை, அழிரப்பர். விளங்குதா? இப்படி தனித்தனியா நீங்க எடுத்தீங்களென்றால், ஒரே மாதிரி வராம தனித்தனியா எல்லாத்தையும் எடுத்தீங்களென்றால் உங்களுக்கு 8 பரிசு பொதி வரும். 8 பரிசு பொதி வரும். சரியா? ஒருக்கா தனிக்கோட்டு புத்தகத்தை எடுங்கோ. அதோட பிறகு பேனை, அடிமட்டம். அதே மாதிரி சதுரக்கோட்டு புத்தகம், பேனை, அடிமட்டம். இப்படி பார்த்தீங்களா உங்களுக்கு ஏதாவது 2 பொருளோட தனித்தனி எடுத்தீங்களா 4 வரும். அதே மாதிரி இன்னொரு 4 வரும். சரியா? மொத்தமா 8 பரிசு பொதி இப்படி விதம் விதமா தயாரிக்கலாம். இதை எப்படி என்றா, மொத்தமா எத்தனை பொருட்கள் இருக்குது? 1 2 3 4 5 6. 3 3 6 பொருட்கள் இருக்குது. சரியா? 3 3 6 பொருட்கள் இருக்குது. ஆனா உங்களுக்கு சொல்லி கிடக்கு ஏதாவது ஒன்று தான் பெறலாம்.
அப்ப நீங்கள் 6 எடுக்கக்கூடாது, 3 தான் எடுக்கணும். ஏன் இந்த நடுவுல அல்லது வந்திருக்கு பாருங்க. நாங்க 6ஐயும் பயன்படுத்த போறோமா? இல்ல, ஏதாவது உண்டு. அப்ப நீங்க இப்படி எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்தா 8 பொதி வரும். இப்படி 8, இதே மாதிரி 8 தரம் எழுதுவீங்க, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து. சரியா? அப்ப உங்களுக்கு 6 பொருட்கள் இருக்கு. நீங்க எப்படி காணணும் என்றால் 6 வந்து 6 வந்து பொருட்கள். ஆனா உண்மையா 3 தான் நீங்க பயன்படுத்த போறீங்க. அப்ப என்ன செய்யணும் என்றால் 3 எத்தனை? 9. அதுல இருந்து 1 கழிக்கணும். கழிச்சால் 9ல் 1 போனா 8. சரியா? இப்படித்தான் இந்த மாதிரியான கேள்வி இருக்கு. இதான் முறை. இது வந்து நீங்க யோசிச்சு பாக்குறேன்னா நான் சொன்ன மாதிரி எழுதி பாருங்க, அந்த விட வரும். சரியா? இது வந்து அந்த வாழ்த்து மடல், கைகுலுக்கல் அந்த கேள்வின முறையெல்லாம் செய்கிறது. இப்படியான கேள்விகள் நீங்கள் சந்திச்சிருக்க மாட்டீங்க. சரியா? இது கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம். அதை விட நீங்க 35வது கேள்வியே தானே வருது. நீங்க 8 பொதியையும் எழுதியே காணலாம். எல்லாரும் கூடுதலா செய்திருப்பாங்க. 8 பொதி தானே, உடனே எழுதிடுவாங்க. எல்லாரும் தனித்தனியா எடுத்து எழுதிடுவாங்க. அப்ப இலகுவா அப்படியே கண்டுபிடிக்கலாம். 36வது கேள்வியை பார்ப்போம். 36வது கேள்வி, பின்வரும் ABCD எனும் எண் அட்டைகளை பார்க்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இது 4, 7, 6, இது 8, 5, 6, மற்ற வளம் இருக்கு. இது 8, 4, 5, அது வந்து 5, 4, 7. படிமுறை 1 என்ன சொல்லுது? எண் அட்டை ஏயை கிடையா வைக்கட்டான். எண் அட்டை ஏயை கிடையா வைக்கட்டான். கிடையாத்தானே இருக்குது. என்ன சொல்றாங்க? கிடையா வைக்கட்டான். சரி. படிமுறை 2, ஏயில் உள்ள 6 மீது பியில் உள்ள 6 இருக்குமாறு எண் அட்டை பியை நிலை குத்தா வைக்கட்டான். ஏ எண் அட்டை இப்படி சொல்லியிருக்கு பாருங்க. நான் இதுல கீற போறேன். 4, 7, 6 ஏ கிடையா வச்சாச்சு. சரியா? சரி. இப்ப 8, 5, 6 நிலை குத்தா வைக்கட்டாம். இந்த 6 வந்து இதோட பொருந்தும். இந்த 6 ஏற்கனவே பொருந்திட்டு. சரி, இப்ப பொருந்திட்டு. இதுக்கு மேல என்ன இருக்கு? 5, 8. ஓகே, முதலாவது படிமுறை சரி, 2வது படிமுறை சரி. 3வது பாருங்கோ, பியில் உள்ள 5 மீது சியில் உள்ள 5 இருக்குமாறு என் அட்டை சியை கிடையா வைக்கட்டான். பியில இருக்கிற 5, இங்க இருக்கு. பியில இருக்கிற 5 அது வந்து சியில இருக்கிற 5ஓட பொருந்தோம். அப்படி சியையும் கிடையா வைக்கட்டான். பியில் உள்ள 5 மீது சியில் உள்ள 5 இருக்குமாறு எண் அட்டை சியை கிடையா வைக்கட்டான். அப்ப இப்படித்தான் பெறப்போகுது. அப்படி 5 கிடையா கிடக்கு. பியில் உள்ள 5 மீது சியில் உள்ள 5 வைக்கணும். அப்ப இதுல 4, 8. சரி, சியையும் வச்சாச்சு. ஏயில் உள்ள 7, சியில் உள்ள 4 ஆகியவற்றின் மீதும் டியில் உள்ள 7, 4 ஆகியவன இருக்குமாறு என்ன? ஏயில் உள்ள 7ம் சியில் உள்ள 4ம் ஆகியவற்றின் மீது டியில் உள்ள 7, 4 ஆகியன இருக்குமாறு எண்ணற்ற டியை வைக்கட்டான். அப்ப இந்த 4க்கும் 7க்கும் மேல இந்த டியில இருக்கிறது பொருந்துற மாதிரி வைக்கட்டான். வச்சால் மேல 5 வரும். சரி, இப்ப கேள்விக்கு போவோம். கேள்வியை போய் பார்த்தா, மேற்குறித்த படிமுறைகளை பின்பற்றிய பின்னர் எண் அட்டைகளின் அமைவு இருக்கும் விதத்தை காட்டுமுறு. பாத்தீங்களோ, நாங்க படிமுறையா செய்து கொண்டு வந்த நாங்கள் கேட்ட கேள்வி இதுதான். இதே மாதிரி உருவம் அங்கே இருக்கு. விடையில இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு? 3வது விடை. சரியான விடை 3வது. அப்படியே மேல மேல வச்ச நான் எல்லாத்தையும். சரியான விட வந்துட்டு. சரியா? சரி.
அடுத்த கேள்விக்கு போவோம். உருவில் உள்ள நெய்யரியை ஒரு பகுதியில் 3 எண்கள் வீதம் இருக்குமாறு 3 பகுதிகளாக வெட்டி வேறுபடுத்தும் போது ஒரு பகுதியில் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை 20. மற்ற இரு பகுதிகளிலும் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை வேறு வேறாக எடுக்கும்போது அவையவையா? அப்ப ஒரு பகுதியை வெட்டி வேறாக்குறோம், இப்படியே வச்சுக்கொண்டு வெட்டி வேறாக்கினா 3 வெட்டுறோமா? அது எப்படி வெட்டுறோம்னா எங்களுக்கு தெரியாது. ஒரு லைன்ல 3 வரணும், அப்படி வெட்டும் போது 20 வருகுதான். அப்ப நீங்க அதுல இருக்கிற 3 கூட்டி பாருங்க, எந்த பக்கத்தால கூட்டினா 20 வருதுன்னு பார்ப்போம். சரியோ? சரி, கூட்டி பார்ப்போமா? வேறுபடுத்தும் போது ஒரு பகுதியில் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை 20. எப்படி கூட்டினா 20 வரும்? 1 2 3 3 3 6, இதுவும் சரி வராது. இப்படி வெட்டியலாது. இப்படி வெட்டினா 6 5 11, 11 4 15, இப்படியும் சரி வராது. இப்படி வெட்டினா 7 மட்டும் 15, 15 9 24, 24ல வருது, இதுவும் சரி வராது. இப்படி வெட்டுவோம், 7 6 13, 13 மட்டும் 14, அதுவும் சரி வராது. 2 5 7, 7 மட்டும் 15, இதுவும் சரி வராது. 9 4 13, 13 3 16, இதுவும் சரி வராது. எப்படி வெட்டலாம்? 3 பகுதிகளாக வெட்டி வேறுபடுத்தும் போது ஒரு பகுதியில் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை. இத 3 எண்கள் எப்படியும் பெறலாம், 3 எண். அப்ப நான் எப்படி வெட்ட போறேன் என்றால், கவனமா பாருங்கோ. எப்படி வெட்ட போறேன் என்றால், இப்படி 3 1 6 7, 7 5 12, இது சரி வராது. 8 9 17, 17 4 11, அதுவும் சரி வரா. 17 5 22, அதுவும் சரி வரையில. வேற எப்படி வெட்டலாம்? 7 6 13, 7 6 13, 13 மட்டும் 21, இது 21, அதுவும் சரி வரையில. வேற 9 4 13, 13 5 18. சரி, இப்ப நாங்கள் என்ன செய்வோம் என்றால், எங்களுக்கு எப்படி வெட்டுறேன்னு தெரியல. நான் மொத்தமா கூட்ட போறேன்னு பாருங்க. 1 2 3, 3 3 6, சரி. 6 5 11, 11 4 6 5 11, 11 4 15, சரி. 7 மட்டும் 15, 15 9 24. இப்போ கூட்டினா 24 6 30, 30 15 45, சரி. இதுல 20 எடுத்தாச்சு. 20 போனா மிச்சம் 25 வரணும் 2 பகுதியில. சரியா? 2 பகுதியில எத்தனை வரணும்? 25 வரணும். சரி. மற்ற இரு பகுதிகளிலும் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகைகளை வேறு வேறாக எடுக்கும் போது இது ரெண்டையும் கூட்டினா 25 வரணும். 9 16 25, 10 15 25, 11 14 25. ஆட இப்படியும் செய்யலாம். நான் யோசிச்ச மாதிரி செய்யலாம போட்டு. அப்ப என்ன செய்வோம்? கட்டாயம் நாங்க எப்படி வெட்டி இருக்கலாம்ன்றத காணத்தான் வேணும். அப்ப காணுவோம், வேற வழி இல்லை. எப்படி வெட்டலாம்? 3 4 7, 7 5 12, 3 எண்கள் வீதம். ஒரு இதுல 3 எண் வரும். ஒரு பகுதியில் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை 20. மற்ற இரு பகுதிகளிலும் இடம்பெறும் எண்களின் கூட்டுத்தொகை. இப்படி எப்படி எந்த வளத்தால 3 கூட்டினாலும் 20 வருதா? 20 காணிலேயே, 20 வரையிலேயே. 8 7 15. இங்க வருது, கண்டுபிடிச்சாச்சு. 7 மட்டும் 15, 15 5 20, இப்படி வெட்டலாம். இதுதான் அந்த துண்டு. கண்டுபிடிச்சாச்சு. இப்ப மற்ற கூட்டுத்தொகைகளை வேறு வேறாக எடுக்கும்போது மற்ற துண்டு
இனி எப்படி வெட்டலாம்? இனி வெட்டக்கூடிய ஒரே வழி இப்படி மட்டும்தான் வெட்டலாம். இந்த 3 4 9 மற்றது 6 3 2 கூட்டுங்க. 3 4 7 7 9 16 16 இருக்கா? ஓ. மற்றது 2 3 3 3 6 9 9 16 இப்படியே கண்டுபிடிச்சாச்சு. அப்ப இது கொஞ்சம் யோசிக்கணும். நான் அந்த 7 மட்டும் 5 கண்டுபிடிக்கத்தான் இவ்வளவு நேரம் எடுத்தது. எனக்கு உடனே பிடிபடையில. சரியா? நிறைய பேர் நீங்க உடனே குயிக்கா கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்த கேள்விக்கு போவோம். பாடசாலையில் நடைபெற்ற சிரமதானத்தில் தரம் 5 மாணவர்களின் பங்கு பற்றிய தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப நான் கூட்டா இருக்கிறத படத்துல போடுவோம். வகுப்பு ஏயில் இருந்தும் பியில் இருந்தும் வந்த மாணவர்கள் ஏ சக பி என்று போடுறேன் 11. சரி. வகுப்பு சியிலிருந்து சி சக டி, வகுப்பு சியில இருந்தும் டியில இருந்தும் வந்த மாணவர்கள் 33. எனக்கு தெரியாதானே. அப்ப ஏ சக பி சி சக டி என்று போடுறேன். வகுப்பு பியில இருந்தும் சியில இருந்தும் வந்த மாணவர்கள் 17 பேர். அப்ப உங்களை கேட்ட கேள்வி ஏயில இருந்தும் டியில இருந்தும் வந்த மாணவர்கள். அப்ப நீங்க பாருங்க, இந்த மூன்றுலையும் ஏ பி பிசி சிடி. அப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால், இந்த சிடியில இருந்து பிசிய கழிச்சா உங்களுக்கு சியும் சியும் வெட்டுப்பட்டு டியும் பியும் வரும். சரியா? இதுல இருந்து கழிச்சா டி சய பி வரும். டியில இருந்து பி எவ்வளவு வரும். இப்ப 33ல இருந்து 17 கழியுங்க. 33ல இருந்து 17 கழிச்சால் 13ல 7 போனா 6, 2ல 1 போனா 1. 16. டி சய பி வரும். டி சய பி 16. சரி. டி வகுப்புல இருந்து பி வகுப்பை கழிச்சது 16 வருது. எங்கள்கிட்ட ஏற்கனவே ஏ சக பி இருக்குது 11. இப்ப நீங்க பாருங்க, இதோட ஏ கூட்டுப்படு பி கூட்டுப்படுது, இதுல பி கழிப்படுது. அப்ப ரெண்டையும் நாங்க கூட்டி விட்டோம் என்றால் இந்த பி இல்லாம போகும். விளங்குதா? இங்க கூட்டுப்படுற பிய இல்லாச்சு என்ன செய்யணும்? இங்க கழிக்கணும். அதுதான் இங்க நடக்குது. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 11 16 27 ஏ சக டி. உங்களை கேட்டதுதானே ஏயும் டியும். அப்ப என்ன விட 27. சரிதானே? சரி, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு சதுரமுகி கூட்டத்தில் உள்ள சிறிய சதுரமுகிகளை ஒன்றோட ஒன்று இணைத்து உருவாக்கிய ஓர் அமைப்பு முதலாம் உருவிலும் அது ஓர் அரை சுற்றுக்கு சுழட்டப்படும் போது காணப்படும் விதம் 2ஆம் உருவிலும் காட்டப்பட்டிருக்கு. முதலாம் உருவம் இப்படி இருக்கு. அதை ஒரு அரை சுற்றுக்கு சுழற்றுறாங்களாம். அது 2ஆம் உருவத்துல காட்டப்பட்டிருக்கு. சரி, இப்ப பாருங்கோ, அமைப்பில் உயர்ந்தபட்சம் இருக்கத்தக்க சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கை. அப்ப இதுல எத்தனை சதுரமுகி இருக்கலாம் உங்களை கேட்கிறாங்க. எத்தனை சதுரமுகி இருக்கலாம் உங்களை கேட்டிருக்கு. அப்ப நீங்க பாருங்க, இதுல பார்த்தா இடைக்குள்ள ஒரு சதுரமுகி வந்திருக்குது. இதுல பார்த்தா இந்த இடைக்குள்ள ஒரு சதுரமுகியை காணல. எங்க போட்டுது? அதுதான் இந்த பக்கமோ தெரியா. சரி, பாப்போம் எத்தனை இருக்கலாம் எண்ணுவோம். இப்ப நான் என்ன போறேன், 1 2 3 4 5 6. அதே மாதிரி அங்கால 3 9, இங்கால 3 12. இதுல இருக்கிறது எவ்வளவு 3 3 12. நடுவுல ஒன்று இருக்கு 15. இந்த 4 இந்த கோடு போட்ட இவ்வளத்திலையும் இருக்கிறது 15. சரியா? இவ்வளத்திலையும் இருக்கிறது 15. பாப்போம். ஆனா எனக்கு தெரிகிறது
இதுவும் இதுவும் இந்த ரெண்டும் 15ஓட 2 கூட்டினா 17. சரி, அப்ப இதுல பாருங்கோ, இதுக்குள்ளேயும் ஒன்று தெரியுது. அப்ப அதுதான் இந்த வளம் இருக்குது. 17 ஒன்றும் 18. இதை நீங்க இதுல வச்சு செய்தாலும் மொத்தமா வரும். ஆனா இந்த பக்கத்துல ஒன்று இல்லை. ஒரு மூளைக்குள்ள இப்படி ஒரு துண்டு இல்லை. விளங்குதா? அதுக்குத்தான் இந்த படத்துல காணையிலங்க பாருங்க. காணையில முதலாம் உருவத்துல காணையில அது விளங்குதா? சரி, அது ஒரு இலகுவான கேள்வி, கொஞ்சம் யோசிக்கணும். அங்காலையும் இருக்குன்னு யோசிக்கிறீல, அதுக்காகத்தான் உங்களுக்கு சுழட்டி காட்டி இருக்குது. விளங்குதா? சரி, 40வது கேள்விக்கு போவோம். இறுதி கேள்வி. நிமலை போன்று அமல் மாம்பழங்களை மாத்திரம் விரும்புவன் அன்று. உங்களுக்கு ஏபியில என்ன வரணும்னு கேட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏயும் வேறு பழங்களை விரும்பாத சுனிலும் தோடம்பழங்களை விரும்புகின்றனர். அன்னாசி நிமலை போன்று அமல் மாம்பழங்களை மாத்திரம். அப்ப நிமலும் அமலும் என்னவா? நிமலும் அமலும் மாம்பழங்களை மாத்திரம் என்று சொல்லிக்கிறோம். அப்ப வேறு ஒரு பழம் விருப்பம் இல்லை. சரி, ஏயும் வேறு பழங்களை விரும்பாத சுனிலும் தோடம்பழங்களை விரும்புகின்றனர். அப்ப இதுல யார் வரக்கூடாது? நிமலும் அமலும் பெறலாமா? நிமலும் அமலும் பெறலாமா? ஏயில நிமலை போன்று அமல் மாம்பழங்களை மாத்திரம் விரும்புவன் அன்று. அட, நிமலை போன்று மாம்பழங்களை மாத்திரம் விரும்புவன் அன்றண்டு போட்டு கிடக்கு. அதை நான் கவனிக்கல. அமல் மாம்பழங்களை மாத்திரம் விரும்புவன் அன்று. அப்ப நிமல் தான் மாம்பழம் மட்டும். நிமல் மாம்பழம் மட்டும். அப்ப ஏயில நிமல் வரக்கூடா. ஏன்? நிமல் மாம்பழத்தை மாத்திரம். அப்ப நிமல் வார விடையெல்லாம் வெட்டுங்க. நிமல் வார விடையெல்லாம் வெட்டுங்க. 40க்கு நிமல் வார விடையெல்லாம் வெட்டுங்க. வெட்டினால் என்ன விட சரியா வருது? 3வது. அவ்வளவுதான் கேள்வி. கடைசி கேள்வியை இப்படி இலகுவா வச்சுட்டாங்க. நான் முதலாவது கூட்டிலேயே விடைய கண்டுபிடிச்சிட்டேன். நிமலை போன்று அமல் மாம்பழங்களை மாத்திரம் விரும்புபவர் அன்று. அப்ப நிமல் தான் அந்த மாம்பழங்களை மாத்திரம் விரும்புபவர், அமல் இல்ல, அன்றென்று சொல்லி கிடக்கு. அப்ப அமலும் வேறு பழங்களை விரும்பாத சுனிலும் தோடம்பழங்களை விரும்புகின்றனர். அன்னாசி சுனில் விரும்பும் ஒரு பழம் அன்று. ஏனென்றா சுனிலுக்கு தோடம்பழம் மட்டும் தான் விருப்பம், வேறு பழங்கள் விருப்பம் இல்லை. வேறு பழங்களை விரும்பாத சுனில். சரியா இருக்கா எல்லாம்? எல்லாம் சரியா இருக்கு. ஆகவே மாணவர்களே, தொடர்ச்சியாக சந்திப்போம். இது ஒரு யோசிக்கக்கூடிய கேள்வி. எல்லாமே உங்களுக்கு நேரம் தான் மிகவும் முக்கியம். நேர முகாமைத்துவம் மிகவும் முக்கியமான பேப்பர். கேள்வி எல்லாம் இலகுவா யோசிச்சு கண்டுபிடிக்கலாம். நேரம் எடுத்தால் சரி. உங்களுக்கு தெரியும், நானே நிறைய இடத்த நின்றுருப்பேன். சில விடைகள் கண்டுபிடிக்க இயலாம அப்படியான கேள்விகளும் இருக்குது. ஆனா விடைய இல்லையாண்டு இல்லை, எல்லாத்துக்கும் விடை இருக்குது. இலகுவா கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு அந்த நேரத்துல தோன்றதை வச்சு. அதுக்குத்தான் பயிற்சி மிகவும் முக்கியம் என்றது. ஆகவே தற்போது தரம் 4 படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படணும். பயிற்சிகள் நிறைய எடுக்கணும். எங்களோட சேனல்ல தொடர்ச்சியாக உங்களுக்கு தரம் 4, தரம் 5 அடிப்படையிலிருந்து உங்களுக்கு நாங்கள் ஐக்கியூ வினாத்தாள், அதாவது நுண்ணறிவு வினாத்தாள் எல்லாம் செய்துவிட போறோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கோ. நன்றி மாணவர்களே, தொடர்ச்சியாக சந்திப்போம்.